வணக்கம் ஓவியா. கடந்த 15ஆம் தேதி பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே பார்த்தோம்னா பள்ளி சிறுமி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டு கடந்த 12 நாட்களாக அந்த குற்றவாளி காவல்துறையினர் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு, அதே குறிப்பாக ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், அது போன்ற பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தனிப்படையினர் விரைந்து அந்த குற்றவாளியை தேடி வரும் நிலையில் இன்று பார்த்தோமானால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு குறிப்பாக அந்த முகஜாடை ஒரே போன்று இருந்தது. அவர் அணிந்திருந்த டி ஷர்ட், அதே போன்று பேண்ட் பார்த்தோம்னா ஒரே மாதிரியாக உள்ளது என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் குற்றவாளி அவர்தானா என்பதை கண்டறிய முடியாமல் உள்ள நிலையில் அவருக்கு, அதாவது பயாலஜிக்கல் மூலமாக அந்த ஒரு தீவிர கண்காணிப்பு ஆனது நடைபெற உள்ளது. இதில் அவர்தானா என்பதை கண்டறிய காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், குறிப்பாக 12 நாட்கள் கடந்த நிலையில் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த குற்றவாளி யார் என்பதை அறிய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற பகுதி ஆந்திர மாநிலம் தமிழக மாநிலத்தை இணைக்கக்கூடிய பகுதி என்பதால் குற்றவாளி தப்பித்திருப்பானோ என்ற ஒரு அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் பார்த்தோம்னால் தனிப்படை காவலர்கள் குழுவாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முதலில் பார்த்தோம்னால் அவரது தெளிவான புகைப்படத்தை வெளியிட்டனர். அதே போன்று காவல்துறையினர் மீண்டும் பார்த்தோம்னால் அவர் சென்று வரும் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தனர். அதே போன்று காவல்துறையினர் பார்த்தோம்னால் இந்த நபர், சந்தேகப்படும் நபர் எங்கேயாவது இருந்தால் தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குகிறோம் என்றும் தமிழக காவல்துறையானது வெளியிட்டிருந்தது. தற்போது பார்த்தோம்னால் அந்த ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் மது அருந்தி விட்டு கீழே விழுந்திருந்த நிலையில் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று அந்த இளைஞர் தானா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த இளைஞரும் சந்தேகத்தின் பேரில் தான் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முழுமையாக அந்த விசாரணை என்பது முடியவில்லை. குறிப்பாக இந்த குற்றவாளி இந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த கொடுடன் எப்போதுதான் சிக்குவான் என அவரது பெற்றோர்களும் கிராம மக்களும், அதே போன்று சமூக ஆர்வலர்கள், கட்சி பிரமுகர்கள் நாளுக்கு நாள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வரும் நிலையில் அந்த குற்றவாளியை காவல்துறையினர் பிடிக்க திணறி வருவது குறிப்பிடத்தக்கது. ஓவியா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.